மழையையும் பறவைகளையும் மரங்களையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதனுடைய பழக்கம். அதிலிருந்து பிறந்தவை இந்த கவிதைகள். முக்கியமாக அந்த நிலா கவிதை 2 கவிதையாக வந்திருக்கும். முதல் நாளும் வருவாள், இன்றும் அவள் வந்திருக்கிறாள். 2 கவிதையாக வந்திருக்கும். என்னுடைய பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த தரையில் நிலா முழு நிலாவாக இருக்கும்போது அப்படியே அந்த தரையில் பிரதிபலிக்கும். பால்கனி தரையில் அந்த நிலா அப்படியே பிரதிபலிக்கும். அந்த கருப்பு நிறத்தில் இருக்கும் அந்த தரை. அப்ப அவளுடைய வெளிச்சம் பளிச்சென்று அப்படி முழு நிலவாக தெரியும். அதை புகைப்படம் எடுத்து வைத்திருந்தேன் பேஸ்புக்ல போடுறதுக்காக. அப்ப அதை எடுத்துட்டு பார்க்கும்போதுதான் ஏந்தாளியா நினைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த விருந்தாளியா நினைச்சு எழுதின கவிதை தான். அந்த மாதிரி எல்லாமே இயல்பு தான், எல்லாமே இயல்பா எழுதுனதா. எதையுமே அதிகமா முதல்ல சொல்லியிருக்க மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு எல்லாம் எழுதுனது இல்லை. அதிகமான கவிதைகள் இதுல நான் கொடுத்திருக்கிற எல்லா கவிதைகள்லையும் ஏறத்த 30 கவிதைகளுக்கு மேல எங்க எழுதுனது தெரியுமா? நான் வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும்போது, அது பஸ்ஸோ இல்ல காரோ, நான் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய செல்போன்ல நான் டச் பண்ணதா தான் இருக்கும் எல்லா கவிதைகளுமே. பயணம்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் வீடு நான் சென்னையில் இருக்கு. அதனால நான் சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் அடிக்கடி போகக்கூடியது. என்னுடைய மாமனாருடைய சொந்த ஊர் கும்பகோணம். என்னுடைய கணவருடைய உறவினர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க, அங்கேயும் நான் அடிக்கடி போயிட்டு வரேன். என்னுடைய மாமியாருடைய சொந்த ஊர் பாலக்காடு, அங்கேயும் நிறைய உறவினர்கள் இருக்காங்க, அங்கேயும் போயிட்டு வரேன். என்னுடைய மகள் கோவையில் படித்தால் அங்க போயிட்டு வர வேண்டியிருக்கு. இப்ப என்னுடைய மகள் எர்ணாகுளத்தில் இருக்கிறாள், அங்கேயும் போயிட்டு வர வேண்டியிருக்கு. என்னுடைய மகள் தன்னுடைய ப்ராஜெக்ட் பணிக்காக கல்கத்தா சென்றார். கல்கத்தா செல்வதற்கு எங்களுக்கு அந்த நேரத்தில் விமானத்தில் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லாத ஒரு நிலையில் வேறு வழி இல்லாமல் அவளை காரில் கொண்டு கல்கத்தாவில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் மட்டும் இங்கிருந்து கல்கத்தாவிற்கு வாகனத்தில் காரிலேயே சென்று 2500 கிலோமீட்டர் விட்டு திருப்பி 2500 கிலோமீட்டர் வாகனத்தை செலுத்தி வந்தோம். அதே மாதிரி 5 மாதங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி கார்ல போய் அவளை கூட்டிட்டு வந்தோம். இதெல்லாம் இந்த பயணங்கள் தான் என்னுடைய இந்த கவிதைகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் நான் சொல்றேன். அது மாதிரி மலை காடு இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு அறிமுகம் செய்தது. எது தெய்வம்னு கேட்டா எங்க அப்பா இயற்கை தான் தெய்வம்னு சொல்லுவார். நம்ம வீட்டு முன்னாடி நிக்கிற வேப்ப மரம் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுத்தமான காத்தும் அந்த கிருமிகளா கொல்லக்கூடிய திறனும் எந்த கடவுளும் உனக்கு கொடுக்காது. அந்த வேப்ப மரம் தான் கடவுள்னு சொல்லி வளர்த்தவர் எங்க அப்பா. அதனால அந்த மரங்கள் மேல ஒரு காதல் இருந்தது. மழைன்னா அப்படி இஷ்டம். மழையில சின்ன குழந்தையா இருக்கும்போது நனையும் கூட எங்க அம்மா உனக்கு காய்ச்சல் வந்துடும் நனைன்னு சொல்ல மாட்டாங்க. மழையில நினைச்சா அப்படியே விட்டுருவாங்க. நான் கொடை எடுத்துட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அது கல்லூரியோ பள்ளியோ ஆபீஸ்க்கோ கொடை எடுத்துட்டு போனதா இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது. ஒரு கவிஞன் ஒரு பாடல் எழுதியிருப்பான் என் சுவாச காட்டு திரைப்படத்துல. அந்த கொடை பிடிச்சி கருப்பு கொடி காட்டி யாரும் அந்த கொடையை மழையை மறுதளிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நான் ரசிகை. கருப்பு கொடி காட்டி அந்த மழையை மறுதளிக்க கூடாதுன்னு சொல்லி கொடையே எடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அன்னைக்கு இப்ப கூட நம்முடைய இப்ப வயநாட்டுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு நிலச்சரிவு, பேரழிவு, ஒரு பேரிடர். இதை படிக்கும் போது அந்த மலை அந்த கண்ணுக்குள்ள எத்தனை முறை இதே இடத்தில் போய் அந்த வயநாட்டுல தங்கி இருக்கோம், எத்தனை முறை போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய அழிவு இருக்கே, இவ்வளவு பெரிய ஆபத்தை இயற்கை கொடுத்திருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தர் போட்டிருந்தாரு, இப்படி எல்லாம் நிலச்சரிவு எல்லாம் வரக்கூடாதுன்னா எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மலையும் நாங்க உடைச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே வராதுடா அப்படின்னு. அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம மலைகளையும் வளங்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ரசிச்சு பாருங்க, நீங்க சத்தியமா உங்களுக்கு அழிக்கணும்ன்ற எண்ணம் வரவே வராது. தொடக்கூட தோணாது, உங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டக்கூட தோணாது. அந்த அளவுக்கு மரங்களையும் மழையையும் மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனத்தை எனக்கு சொல்லித்தது எங்க அப்பா. அந்த தேநீர் கவிதை அதுல இருக்கிற எல்லா சம்பவமும் உண்மை. கல்கத்தா போயிட்டு நானும் என்னுடைய கணவர் திரும்பி வந்துட்டு இருக்கோம். நீங்க பொதுவா அதிக பயணம் போனீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த சாலையில எந்த ஊருக்கு போனாலும் அடிக்கு ஒரு இடத்துல ஒரு டீ கடை இருக்கும். இப்பெல்லாம் பேக்கரின்ற பேர்ல இந்த டீ ஸ்டால்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இங்கிருந்து சென்னை போனாலும் சரி, கோவை போனாலும் சரி, எங்க போனாலும் நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க கேரளா போய் பாருங்க, இங்க இருந்து நீங்க கொச்சி போறீங்கன்னு சொன்னா ஒரு தேநீர் குடிக்கணும்னா நீங்க ஏறக்குற 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு டீ கடை இருக்கும். ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இடத்துல இருக்கும். நான் தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திராவையும் தாண்டி அந்த ஒடிசாக்குள்ள போகும்போது டீ கடையே கிடையாது எங்கேயுமே. நாங்க ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒடிசா எல்லையில வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வண்டி ஓட்டி. கடைசியில ஒரு கடையில நிக்கிறோம். அப்பதான் கடையெல்லாம் பூட்டுறான். சின்ன பையன் கடையெல்லாம் பூட்டிட்டு கிளம்புறான். நாங்க வண்டி நிறுத்துறோம். அவன் ஹிந்தியில சொல்றான் டீ எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி.
ரொம்ப கஷ்டமா இருக்கு, டீ இல்லையே நினைச்சு நாங்க 2 பேரும் மனசு அவன்கிட்ட எதுவுமே பேசல. நாங்க காருக்குள்ள ஏற போறோம். அப்ப அவன் பையா அப்படின்னு கூப்பிட்டான். அவரை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு உள்ள போன அந்த கேஸை பத்த வச்சா அவளை வச்சா டீ போட்டு 2 பேருக்கு டீ கொடுத்து அனுப்பணும். சின்ன பையன், ஆனா அவ்வளவு புன்னகையோட அவ்வளவு அழகா எந்த ஊருக்கு வரீங்க, எங்க இருந்து வரீங்க, நான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன்னு அவன் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்போ ஒரு இனிமையான ஒரு தருணத்துக்கு ஒரு நிமிஷத்துல இந்த மனவேதைய, அந்த வலிய, வண்டி ஓட்டின அந்த கால் வலி எல்லாத்தையும் அவன் அப்படியே ஒரு நிமிஷத்துல பறக்கடிச்சிட்டான். அதே மாதிரி ஒரு தடவை தனியா கார் ஓட்டி நான் மதுரையில வந்துட்டு இருக்கேன். தலைவலி தாங்க முடியல, எங்கேயா டீ குடிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல டீ கடையில போய் நிக்கிறேன். கூட்டமா இருக்கு, உட்கார்ந்து இருக்கிறேன். டீ கேட்கிறேன். ஒரு நல்ல வெள்ளையா தாடி வச்சு ஒரு தாத்தா. அப்ப அவர் எல்லாரும் பாயின்னு கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் இங்க இருந்து தாத்தா எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன். அவர் எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் கேட்டது டீ தான், எதுவுமே குறிப்பிட்டு சொல்லலை. ஆனா அவர் கொண்டு வந்த டீ இஞ்சி போட்டு தந்து, பிள்ளைக்கு தலைவலி இருக்கோ குடி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு தலைவலி இருக்கிறது என்னுடைய பாவனையிலேயே உணர்ந்து எனக்கு டீ தந்த அந்த தாடி தாத்தாவை நான் இன்னைக்கு வரைக்கும் எப்ப போனாலும் போய் ஒரு டீ சாப்பிட்டு அவருக்கு ஒரு கை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த நான் இங்க இருந்து போவேன்.